சென்னை அடையார்ல ரோடு ஓரமா இருக்க குப்பை தொட்டியில கிடைச்ச ஒரு சாக்கு பை. அதை திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது குப்பை மட்டும் இல்ல, ஒரு குடும்பமே. ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை மடிச்சு குப்பை மாதிரி வீசியிருக்காங்க. பீகார்ல இருந்து பிழைக்க தானே வந்தோம்னு நம்பி வந்த கௌரவ்குமார், அவரோட மனைவி புனிதா, அப்புறம் அவங்களோட 2 வயசு குழந்தை, 3 பேரும் இன்னைக்கு உயிரோட இல்ல. கொடுமை என்ன தெரியுமா? அவங்கள கொன்னது எதிரிகள் இல்ல, நம்ம ஊர் பசங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்பி ஒரே ரூம்ல கூட தங்க வச்சாங்களே, அந்த துரோகிகள் தான். ஒரு ட்ரிங்கிங் பார்ட்டி போதை தலைக்கு ஏறினதும் அந்த மிருகங்களோட கண்ணு புனிதா மேல விழுந்துச்சு. மனைவியை காப்பாத்த போன கௌரவ அடிச்சே கொன்னுட்டாங்க, புனிதாவையும் கொன்னுட்டாங்க. சரி, அவங்கள தானே கொன்னீங்க, அந்த 2 வயசு பச்சை மண்ணு என்னடா பாவம் பண்ணுச்சு? ஐயோ மாட்டிக்குவோமோன்னு பயந்து அந்த பிஞ்சு குழந்தையையும் கொன்னு பக்கிங்கம் கெனால்ல தூக்கி எறிஞ்சிருக்காங்க. எப்படிடா மனசு வருது? நீங்கெல்லாம் மனுஷங்களா? இல்ல யோசிச்சு பாருங்க, ஒரு வம்சமே போச்சு. வேலை தேடி வந்த இடத்துல நம்பிக்கையை மொத்தமா செத்து போச்சு. புனிதா பாடி குப்பை தொட்டில, குழந்தை பாடி கெனால்ல. இந்த பாவத்தை எங்க போய் கழுவ போறோம்? சென்னை போலீஸ் 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. குட் ஜாப். ஆனா இந்த 3 உயிருக்கு முக்கியமான அந்த 2 வயசு குழந்தைக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த கோபம் குறையக்கூடாது. இந்த மிருகங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் கௌரவ் ஃபேமிலி.